ஹல்லேலூயா. பரிசுத்தம் நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவரே திருச்ச பிள்ளைகளோடு நாங்கள் சேர்ந்து ஆராதிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி. இப்பொழுது கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே சபையாரோடு சேர்ந்து தியானிக்கிற வேளையில் கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வல்லமையாய் தொனிக்கட்டும். ஆண்டவரே, கேட்பவர்களுடைய செவிகள் திறந்து அது இருதயத்துக்குள்ளே போய் அது வாழ்க்கையில் அது வெளிப்பட உடைய வல்லமையுள்ள அபிஷேக நாளில் வேலை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான துணை நாங்கள் நாடுகிறோம். இந்த நேரம் எங்களுக்கு போர் அடிக்காதபடி உடைய வஸ்திரத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பேசுகிறது நீராக இருப்பீர் என்றால் கேட்கிறவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரே, உங்களுடைய ஆளுக்கு நானே விட்டு கொடுக்கிறேன், எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 3 முறை இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். சங்கீதம் 115 12வது வசனத்துக்கு நேராகவும் 13வது வசனத்துக்கு நேராகவும் நம்முடைய கண்களை திருப்புவோமா? சங்கீதம் 115 12 13. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். The Lord has been mindful, or the Lord has remembered us, he will bless us. கர்த்தர் இன்றைக்கு நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தார் என்றால் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. இன்றைக்கு சபை ஜனங்களை அது சொல்லுகிறது. சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே போல அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஊழியம் செய்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். அடுத்து எழுதியிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆசீர்வாதம் என்றால் என்ன? வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆழமான ஒரு தேவை அல்லது நம்முடைய விருப்பம் நிறைவேறுவது, நமக்கு ஒரு மன நிறைவு வருவது, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்பது, ஒரு மகிழ்ச்சியான உணர்வை கொடுப்பது தான் ஆசீர்வாதம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய சூழ்நிலைகளை பொறுத்து ஒரு ஆசீர்வாதம் மாறும். இப்பொழுது சுகவீனமாக இருக்கிறவர்களை கேட்டால், ஒரு சுகம் வந்தால், ஒரு குணமடைதல் அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள். பொருளாதார ரீதியாக கஷ்டப்படும் ஒருவருக்கு ஒரு வேலை அல்லது பணம் கிடைக்கும் போது அதிலே அவர்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கிறார்கள். பல முறை கஷ்டப்பட்டு வேலை செய்தும் எந்த முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரமோஷன், இல்லாட்டி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருகிற பொழுது அதை ஆசீர்வாதமாக பார்க்கிறார்கள். ஒருவேளை திருமண வயது வந்தும் இன்னும் திருமணத்துக்கு கையும் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு திருமணத்தை வாய்க்க செய்தால், ஒரு வாழ்க்கை துணை கிடைத்தால் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக எண்ணுகிறார்கள். திருமணமானவர்களுக்கு குழந்தை கிடைத்தால் அது ஆசீர்வாதம் என்று நாம் எண்ணுகிறோம். பிள்ளை பெருசாக வருகிற போது நல்லா படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நான் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும் ஆண்டவர், என் கண் பார்க்கவே பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்கிறோம். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம ஆசீர்வாதத்தை மாற்றிக்கொண்டே வருகிறோம். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம் என்றது ஒரு கொண்டு இல்லை. அப்போ சகலத்தையும் நம்ம ஆசீர்வாதம் என்று தான் சொல்லுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அப்படி தான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எது எப்பப்போ வேணுமோ அதை தருகிறார். அவன் படியை இயேசு உங்களுக்கு அளந்து தருவாராக. ஆமென். சத்தமா சொல்லுங்க. யாருக்கு என்ன எப்ப வேணும் என்று தெரியும். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் சமயமும் தேவ செயலும் வேண்டும். சொல்லுங்க, சமயம். நான் சொன்ன திருப்பி சொல்லிட ஒரு தடவை. சமயம், தேவ செயல். ஒருவேளை உங்களுக்கு மனதுக்குள்ள பல விதமான ஆசீர்வாதங்கள் குறித்து இதுவரைக்கும் எண்ணம் இருக்கும் என்று சொன்னால், விருப்பத்தையும் செய்கையை உண்டு பண்ணுற கர்த்தரே உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு வாஞ்சை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இதுவரைக்கும் சொன்னது ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய மனதின்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொன்னால் எதை சொல்லுவீர்கள்? பாவ மன்னிப்பு ஒரு ஆசீர்வாதம், மீட்பு ஒரு ஆசீர்வாதம், ரட்சிப்பு ஒரு ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், அவருடைய கிருபை, இரக்கம், மனதிருக்கம், அவருடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். அவருடைய ஞானம், அனந்த ஞானம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம்.
அவருடைய அன்பு நமக்குள்ள இருப்பது, அவருடைய ஆவிக்குரிய கனி எல்லாம் லிஸ்ட், ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். பொறுமையாக இருக்கிறோமே, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது நீடிய பொறுமை இருக்கிறது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். சகிப்புத்தன்மை ஒரு ஆசீர்வாதம். சுய கட்டுப்பாடு, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், அது நமக்கு தேவன் கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்படியாக லிஸ்ட், அதெல்லாம் அபிஷேகம், தேவனுடைய வல்லமை நம்ம மூலமாக விளங்குவது ஒரு ஆசீர்வாதம். வெளிப்பாடு ஒரு ஆசீர்வாதம். தேவ தரிசனம் ஒரு ஆசீர்வாதம். எப்போ வேதத்தை திறந்தாலும் தேவனுடைய சத்தம் எனக்கு கேட்குது என்பது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு மனிதனை பார்த்து ஒரு மனிதனுக்காக நான் எப்போ ஜெபம் பண்ணா ஆவியில தான் நிரம்பி ஜெபம் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. திருச்சபை ஜனங்களே, ஆவியிலேயே நிரம்பி ஜெபிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எல்லா ஜெபத்திலும் அவர் ஆவியில சொன்னார். சில நேரங்களில் நாம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது ஒரு ஆசீர்வாதம். எல்லா ஜெபத்திலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது ஆசீர்வாதம். அல்லேலூயா. தொடர்ச்சியா ஜெபிக்கிறது அந்த ஜெப ஆவி என்பது ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து 3 முறை ஜெபித்தால் இது ஏன் சித்தம் ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு ஆகணும்னு. நம்ம என்ன பண்ண தெரியுமா, ஒரு ஜெபத்தை கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அந்த ஜெபத்துக்கு முற்றுப்புள்ளி எப்படி தெரியுமா வைப்போம், என் சித்தம் அல்ல ராஜா உங்க சித்தம். அத்தோடு அந்த ஜெப ஆவி அற்று போய்விட்டது. ஆனால் இயேசுவானவருக்கு தெரிந்தே 3 முறை ஜெபிக்கிறார். அப்படின்னா அந்த தெய்வ சித்தத்துக்காக பாரப்பட்டு ஜெபிப்பது ஒரு ஜெப ஆவி. இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு 2 விதமான ஆசீர்வாதங்கள். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், 2வது மெட்டீரியல் பிளெஸிங், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இப்பொழுது நாம் ஆவிக்குரியவர்கள் எல்லாருமே எதை முதன்மைப்படுத்துகிறோம் என்றால், திருச்சபை, இந்த காலகட்ட திருச்சபைகள் எல்லாருமே நாம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முதன்மைப்படுத்துகிறோம். பட் we should not ignore the material blessing. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் 44வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்கே ஒரு வசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்டி, நமக்கு 2 ஆசீர்வாதம் வேணும். we need both the spiritual blessings and material blessings. 2 ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். 44:3 இப்படியே எழுதியிருக்கிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறேன் என்கிறார். I will pour my spirit on your descendants and my blessings on your offspring. எல்லாம் பிள்ளைகளை தான் சொல்லுகிறது. அங்கே ஆப்ஸ்பிரிங் என்று இருந்தாலும் டிசெண்டன்ட் சந்ததிகள், பிள்ளைகள் பேல முதல்ல அபிஷேகத்தை ஊட்டார். உங்கள் பிள்ளை நல்லா இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் முதல்ல ஆவிக்குரிய ரீதியில் நல்லா இருக்கணும். நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய பெற்றோராக இருக்கலாம், நல்லா ஜெபிக்கலாம், ஆராதனைக்கு வரலாம், ஊழியம் செய்யலாம். உங்கள் பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற பிரதான ஆசீர்வாதம் அவருடைய ஆவி அபிஷேகம். அதுக்கு பின்பதாக அவர் சந்தானத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இதே தான் நமக்கும் முதல்ல ஆண்டவர் நமக்கு தரது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுக்காக உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை விட்டுவிடக்கூடாது. நம்ம கிறிஸ்துவத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். நீங்கள் சிறு வயதிலிருந்து ஒருவேளை கிறிஸ்துவத்தில் இருக்கலாம், இடையிலே வந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவத்திலே நாங்கள் கண்டதும் நீங்கள் கண்டதும் என்னவென்றால், ஒரு சிலர் எப்பொழுது பார்த்தாலுமே பொருளாதார ஆசீர்வாதத்தை நோக்கிக்கொண்டே இருப்பார்கள். அவள் சபைக்கு வருவதும் இம்மைக்காகவே வருகிறார்கள். ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கிறனால இயேசுவிடம் வந்திருப்பார்கள், ஒரு காரியம் நடந்திருக்கும். ஆனால் 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் இயேசுவிடம் வைத்து இன்னும் பிஸ்னஸ் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஒரு சிலர் அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமே தேடுகிறார்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விட்டு விடுகிறார்கள். என்னவென்றால், பொதுவாக வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் அநேக விதமான உலகத்திற்குரிய ஒரு மனிதன் வாழ்வதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அதிகமாக இல்லாமல் ஒரு மனிதனுடைய ஆன்மா உள்ளான மனிதன் என்று சொல்லி அந்த ரட்சிப்புக்கேற்ற வசனங்களை சொல்லி அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எழுதி வைத்திருக்கிறது. இப்பொழுது நம்ம எதை ஃபாலோ பண்ண வேண்டும்? நாம் பழைய ஏற்பாட்டையும் படிக்கிறோம், புதிய ஏற்பாட்டையும் படிக்கிறோம். நாம் பழைய ஏற்பாட்டில் தங்கிவிடவில்லை, ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஏனென்றால் இயேசுவானவரும் சீஷர்களும் நமக்கு நிருபங்கள் எழுதி கொடுத்த பவுலும் பழைய ஏற்பாட்டு வாக்குகளை மேற்கோள் காட்டினார்கள். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் பொருந்தும். ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்பட்டதே கிறிஸ்துவை தான். அந்த கிறிஸ்துவினால் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வருகிறது. அல்லேலூயா. அப்போ நாம எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்லையும் மெட்டீரியல் பிளெஸிங்கும் வேணும்னு சொல்ற கூட்டம் ரொம்ப ஸ்லிம் கேட்டகரியா இருக்குது. இன்றைக்கு திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, சபை மக்களே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் எதுவும் வேணும்னு சொல்லக்கூடாது. How you are going to respond to God's blessings? You must be in the open hand. நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி நீங்கள் அவருக்கு மறு உத்தரவு கொடுக்க போறீர்கள்? ஒரு திறந்த கரத்தோடு ஆண்டவரிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.
அதுதான். அப்படியேப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இல்லை. நான் கிறிஸ்தவத்தில் ஒரு 3 பிரிவாக நான் பார்த்திருக்கிறேன். ஒருவர்கள் ரோமன் கேத்தலிக் என்பார்கள், இன்னொரு குரூப்பை ப்ராட்டஸ்டன்ட் என்பார்கள், இன்னொரு குரூப்பை அதிகப்படியாக பெந்தேகோஸ்தே சபைகள் என்று சொல்வார்கள். ஏழைகள் நிறைந்த சபை பெந்தேகோஸ்தே சபை. நீங்கள் ப்ராட்டஸ்டன்ட் சபைகளை பார்த்தால் டயசிஸில் அவர்களுக்கு வேலை கிடைச்சிடும், காலேஜில் வேலை கிடைக்கும், ஸ்கூலில் வேலை கிடைக்கும், ஹாஸ்பிட்டல் வேலை கிடைக்கும். எப்படியாக கர்த்தரை தேடுகிறார்கள் இல்லையோ அவர்கள் சொல்வார்கள் நம்ம கஷ்டப்படணுங்கிற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ள இருக்கும். ஹார்ட் ஒர்க்கிங், ஹார்ட்லி ஒர்க்கிங் இல்லை, ஹார்ட் ஒர்க்கிங் நமக்கு இருக்கணும். அதை படித்து முன்னாடி வந்துடுவார்கள். பெந்தேகோஸ்தே சாலைகளை பார்த்தால் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஒன்றையும் பார்ப்பதில்லை இவங்க. இதனால பெந்தேகோஸ்தே சபைகள் நிறைய பேர் நீங்கள் அடிமட்டத்தில் இருப்பார்கள். ஏனால் அங்கே போதிக்கப்படுகிற சத்தியங்களும் இந்த மறைக்கப்பட்ட சத்தியங்களாக பாதி தான் சொல்கிறாங்க அவங்க. we should not omit anything from the Bible. எந்த காரியத்தை வேதத்தில் விளக்கக்கூடாது, எதையும் சேர்க்கவும் நமக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. முழுமையாக ஒரு போதிக்கிற சபையும் அதிகமாக இல்லை, ஊழியர்களும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தில் விசுவாசிகள் இப்பொழுது இல்லை. திருச்சபையே, ஆண்டவர் நமக்கு என்று சொல்லிக் கொடுத்த காரியத்தில் 2 ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். சங்கீதம் 1 ஒரு மரத்தை நாம் பார்க்கிறோம். மரம் என்கிறது ஒரு மனிதனை குறிக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதிவிட்டு அங்கே எழுதியிருக்கிறது, அந்த மரம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம், தண்ணீர் பாயும் இடத்தில் ஓடப்பட்ட நடம். அந்த மரத்திலே பார்க்கும்போது அந்த மரத்தின் இலைகள் உதிராமல் இருக்கின்றன. அது அதிரதின் காலத்தில் கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறது. இந்த மரத்தை நான் பார்க்கிற போது இலையும் இருக்கிறது, கனியும் இருக்கிறது. இலை என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், கனி என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு வசனத்தை வைத்து சொல்லவில்லை. ஒரு மனிதன் என்பவனே மரமாக வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த மரத்தில் இலை இல்லாத மொட்டை மரமாக இல்லை. இயேசுவானவர் ஒரு மரத்தை நம்பி போனார், இலை இருந்தது, ஆனால் கனி இல்லை. எந்த மனிதனும் இலை இல்லாத மரத்துக்கு பக்கத்தில் கனி எதிர்பார்த்து போவதில்லை. நிழல் கூட அந்த மரத்தில் இருக்காது. இன்றைக்கு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கிற போது உலகத்தில் உங்கள் மரத்தில் இலை இருக்கான்னு பார்க்குறாங்க. இலையும் இருக்கிறது, கனியும் இருக்கிறது. எரேமியாவில் ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி அங்கே 7வது வசனத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, ஜெரேமியா 17:7-8, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவன் என் நம்பிக்கை என்று சொல்கிற என் ஜனமே, நம்மை பார்த்து ஒரு மரத்தை போல சொல்கிறது. பிற்பகுதியில் எழுதியிருக்கிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதாம். அது சூட்டுக்கு பயப்படாது, இலை இருக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வறட்சியான பஞ்ச காலத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இங்கேவும் இந்த கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனை மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. இலையும் இருக்கிறது, கனியும் இருக்கிறது. 3வதாக, சில நேரங்களில் ஆவிக்குரிய ஆழம் போனால் தான் சில காரியம் புரியும். 3வதாக எசேக்கியேல் 47 எசேக்கியேலை 1000 அளந்து நீச்சல் ஆழம் கடக்கக்கூடாத ஒரு தூரத்துக்கு பின்பத போனதுக்கு அப்புறம் ஒரு மரத்தை அவர் பார்க்கிறார். 47:12 இது ஸ்பிரிச்சுவல் டெப்த்துக்குள்ள போனவளுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கணும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதுமில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதம் தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். ஆமென், ஆமென். அங்கு விருட்சங்கள் அப்படி என்றால் மரங்கள் என்று அர்த்தம். இந்த மரத்தை பார்க்கிறார். அந்த மரத்துல இலையும் இருக்கிறது, கனியும் இருக்கிறது. அல்லேலூயா. இலை விழவில்லை, கனிகளும் அங்கே இருக்கிறது. இலையும் இருக்கிறது, கனியும் இருக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இதில் பேலன்ஸ்டாக இருங்க. பட் பொதுவாக இன்னொரு வசனத்தை சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து நான் பார்க்கிறேன். தீர்க்கதரிசி ஒரு புத்திரன் உடைய மனைவி எலிசா கிட்ட நிற்கிறான். 2 ராஜாக்கள் 4:1 அவள் எலிசாவை பார்த்து சொல்கிறாள், உமது அடியானாகிய புருஷன் இறந்து போயிட்டான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அந்த தீர்க்கதரிசி
கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் அடிமையாக்கி கொள்ள வந்தான். ஒரு தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னவன், கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், இப்போ கடன்காரனாக இருக்கிறான். இன்றைக்கு கர்த்தருடைய சபையில் நீங்கள் உற்சாகம் 3 ஆராதனைக்கு வரலாம், 2 ஆராதனைக்கு வரலாம், ஓடி ஓடி உழைக்கலாம். இப்படி கடன்பட்ட நிலைமையில் இருந்தால் இயேசுவின் நாமம்தான் தூஷிக்கப்படும். ஆண்டவர் தரும் ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லை என்றால் ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார். இதே பாருங்க, பிள்ளை தூக்கம் வந்துட்டாங்க, யாரு? ஊழியம் செஞ்சவங்களுக்கு. ஆனால் வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது, நேரம் இருக்கும்போது சொல்லுகிறேன். ஆனால் ஆண்டவர் சில பிரின்சிபல்ஸே சிலதை வைத்திருக்கிறார். ரெண்டாவதாக நான் சொல்ல போகிற காரியம் மத்தேயு 6:33 சில வசனங்களை அவங்க சொல்லுகிறேன். நமக்கு முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குன்னா அங்கே பின்னாடியே சப்ஸ்டான்ஷியலாக நமக்கு உலக பிரகாரம் ஆசீர்வாதம் இருக்குது. பட் விச் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா எது முதன்மையாக வருகிறது என்றால் ஆவிக்குரிய காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு குதிரை கம்பா சொல்லலை, ஒரு சில கோர்வையான வசனங்களை சொல்லுகிறேன். இதனால் உங்கள் மனது புலப்படும், ரெண்டும் வேணும். இதில் முதல்ல நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு மத்தேயு 6:33 ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இதுவே உங்களுக்கு போதுமானது என்று சொன்னார். இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதையை சொன்னாரு. what shall we eat, what shall we drink, what shall we wear, அடிப்படை தேவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல ஆண்டவர் ராஜ்யம் என்பது ஆவிக்குரிய நிலைமை. இரண்டாவது, உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை மையப்படுத்துவதற்கு உனக்கு ஒரு குறையை வைக்கல என்றார். அல்லேலூயா. அப்போ சர்ச்சில் வந்து ஆக்டிவாக இருந்துட்டு ஓட்டாண்டியாக இருப்பதற்கு தேவன் அழைக்கல என்பது விளங்குகிறது. ரெண்டாவது, சங்கீதம் தெரிந்த வசனங்களை மாத்திரமே உங்களுக்கு வேகமாக மேற்கோள் காட்டுகிறேன். அதில் ஏதோ ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும் என்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எனக்கு எத்தனை மெய்ப்பன்னு சொல்லுகிறீங்க? சத்தமாக சொல்லுங்களேன். அப்படி என்றால் அந்த வசனம் முடியும் போது 23 அதிகாரம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வருகிறது. இப்ப நீ இயேசு உங்க மெய்ப்பன் என்றால், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு, என்னைக்கு இயேசு சத்தம் கேட்கிற ஒரு ஆடா நீ இருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில நன்மை இருக்கும், கிருபை இருக்கும். அல்லேலூயா. அவர் நடத்தினா புல்லுள்ள இடத்துக்கு தான் அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நானே வாசல், எனக்குள்ள ஒருவன் பிரவேசித்தா உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். சத்தியத்தை மேய்ந்து கொள், உனக்கு வசனம் வேணுமோ எடுத்துக்கொள். அமர்ந்த தண்ணீர் அண்டு நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மெய்ப்பன் தானங்க, நல்ல மெய்ப்பன், நல்ல சபையை கொடுத்துருக்கார். குட் ஃபோல்ட் அண்ட் ரிச் பாஸ்டர். இங்கே லேசையா 34 படித்தால் தெரியும், நம்ம கொடுத்த சபையை குறித்து எழுதியிருக்கிறார். நல்ல சபை, நல்ல மேய்ச்சல் இருக்கு. அல்லேலூயா. மெய்ப்பன் நடத்துகிறார், நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா இல்லையா? அப்போ இயேசுவான ஒரு மனிதன் நடத்துகிறார் என்றால் அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. சரி, அடுத்து சங்கீதம் 112 எழுதியிருக்கு இப்படியாக. அல்லேலூயா. 12 முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு வேதம் என்றால் உயிர், வேதம் என் மன மகிழ்ச்சி. நான் ரொம்ப வேதத்தை ரொம்ப நேசிக்கிறேன். இந்த பைபிளுக்கு மேலே நான் எதையும் வைக்க மாட்டேன். எங்கே போனாலும் ஒரு பைபிள் என் கூட இருக்கும். பைபிள் வழியில் நடக்க ஆசைப்படுறனுக்கு 3வது வசனம் எழுதியிருக்கிறது, ஆசியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. The wealth and riches will be in his house. Jesus, our God, did not forbid the wealth and riches. அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 128 பாருங்க சார். அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிறனால 128 இவ்விதமாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நல்ல குடும்ப வாழ்க்கை, வேலை, வீடு, மனைவி, பிள்ளை, இது எல்லாத்தையும் சந்தோஷமாக கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற நம்ம கர்த்தருடைய காரியத்தில் பயந்து நடக்கிறோம்னு சொன்னால் அவருக்குரிய ரெஸ்பெக்டை, ரெவரன்ஸை கொடுக்குறோம்னா நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறார். இன்னொரு வசனத்தை நீதிமொழி 22:4, எனக்கு இது ரொம்ப வசனம் பிடிக்கும். நான் நான் எந்த வசனத்தையும் நான் ஒமிட் பண்ணுவதில்லை, ஏன்னா வேதத்தை நான் முழுமையாக நம்புகிறேன். இட்ஸ் இன்ஃபாலிபிள், இட்ஸ் அ ப்ராஃபட்டிக்கல் புக். நிறைவேறப்பட்ட வசனங்களை நிறைவேறி விட்டதில் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆனால் சில வசனங்கள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எவர். நீதிமொழி 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. ஆமா, நான் வேற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படியே தமிழ் எழுதிருக்கிறது சொல்றேன் பாருங்க. The reward for humility and fear of the Lord is riches, honor, life. பாருங்க, மரியாதை, நல்ல வாழ்க்கை, ஐஸ்வர்யம். யாரு? தாழ்மையா இருக்கிறவங்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்லியிருக்க? முதல்ல தேவ ராஜ்யத்தை தேடுறவங்க, கர்த்தரை மெய்ப்பராக கொண்டிருக்கிறவங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்க. அல்லேலூயா.
இப்போ இன்னொன்று கூட உங்களுக்கு சொல்லலாம். யோவான் காயுவுக்கு எழுதும்போது எழுதின வசனம் 3 யோவானில், பிரியமானவனே நாத்துமா வாழ்கிறது போல. சர்ச்சுக்கு ஓடி ஓடி உழைக்கிற ஒவ்வொரு மேலே எனக்கு எப்பவும் ஒரு கரிசனை இருக்கு, அவன் நல்லா இருக்கணும்யா. இதே வசனம் தாங்க. அவன் சர்ச்சில் எப்பவும் இருக்கிறான், அவன் இன்னும் கடன் பட்டிருக்கிறான், திருப்தி இல்லைங்க. மெய்ப்பரா கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறான். மை கப் ரன்ஸ் ஓவர். ஏன் கப்பு வலிஞ்சு ஓடுறனால சபை கொஞ்சம் நனையணும். அது அபிஷேகமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், ஒரு வெளிப்பாடாக இருக்கட்டும், இந்த சபையை நினைக்க கூட முடியாத அளவுக்கு என் குறை பாத்திரமாக இருக்க கூட விரும்புகிறேன். நான் சபையில் காயுவுக்கு சொல்கிறாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல சர்ச்சி ஊழியம் ஓடிக்கிட்டு இருக்கியே, அதே மாதிரி தம்பி நீ எல்லாத்துலையும் நல்லாடுறாப்பா. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஊழியக்காரனுக்கு யோவானுக்கு ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. யோவானுக்கு மட்டுமா அந்த வாஞ்சை? நீங்கள் 1 தீமோத்தேயுல பவுல் தீமோத்திக்கு எழுதி இதை சபைக்கெல்லாம் சொல்லுன்னு சொல்றாரு. இப்போ அது 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தி 6:17 வாங்களேன். 1 தீமோத்தி 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆமென். போருங்க, அவளுக்கு புத்தி சொல்லுங்க. அடுத்த வசனம் போட்டு போயிறாரு. நாம் அண்டர்லைன் பண்ணிக்க அந்த வசனத்தை. நாம் அனுபவிப்பதற்கு, ஆசீர்வாதம் அனுபவிப்பதற்கு தான். அதை சேர்த்து வச்சு தலைமுறைக்கு மட்டும் கடத்துவதற்கு இல்லை, நாம் முதல்ல அனுபவிக்கிறோம். என்ஜாய் என்று ஆங்கிலத்தில் தெளிவாக எழுதியிருக்கும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற தேவன், அவர் மேல் நம்பிக்கை வைங்கப்பா. ஆனால் அதே அதிகாரத்தில் தான் இருக்குது. போதும் என்று மனதில் தேவ பக்தியே மிகுந்தாத உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும். உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதில்லை. இதெல்லாம் மனசில் வச்சுக்கோ. ஆனாலும் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற அந்த ஜீவனுள்ள தேவன் மேலேயே நம்பிக்கையாரு. பாருங்க, அந்த ஊழியக்காரருக்கு ஒரு வாஞ்சை தான். அல்லேலூயா. 1 ராஜாக்கள்ல நான் சாலமோனை பறித்து படிக்கிறோம். சாலமோனோட அப்பா ராஜா நிறைய சொத்து சேர்த்துட்டாரு. ஆலயம் கட்டுங்கிற ஒரு வாஞ்சை அவருக்கு தான் வந்துச்சு. அதுக்கு சபை மக்கள், நாட்டு மக்கள்கிட்டலாம் சொல்லி சில அந்த பொருட்கள்லாம் சேர்த்து வச்சுட்டாரு. 3ஆம் அதிகாரத்தில் 9ஆவது வசனத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவன் ஞானத்தை கேட்கிறார். அல்லேலூயா. முதல்ல அவர் என்ன கேட்கிறாரு? இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு, நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஆமென். நியாயம் விசாரிக்க அவர் கேட்டது என்னது? அவர் கேட்டது ஞானம். ஆண்டவர் அவனுக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தார். வசனம் 13. இதுவும் அன்றி, ஞானத்தை நீ கேட்ட, உனக்கு ஞானத்தை கொடுத்துட்ட. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். சிஸ்டர், தேங்க் யூ. பாத்தீங்களா, கேட்டது ஞானம், அது அனந்த ஞானம், தெய்வீக ஞானம், பரத்திலிருந்து வந்த ஞானம். இதுக்கு முன்னாடி பின்னாடி யாருக்கு இல்லை. ஆனாலும் I am your God, I never left you. நீ என்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணனோ அந்த டெசண்டன்ட் ஆசீர்வதிச்சிட்டே தான் இருப்பாயா. அந்த ஐஸ்வர்யம் நீ வச்சுக்கோ, மகிமையை நீ வச்சுக்கோ. ஷேபா ராணி வந்தப்போ அவ அள்ளிக்கிட்டு வரான் இவனை பார்க்கறதுக்கு. நான் வாங்க மாட்டேன், இந்த நீ எடுத்துக்கிட்டு போ. அல்லேலூயா. அவள் பார்க்க வந்த ஞானத்தை தான் கொண்டு போனது பொருளை. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐ எம் ப்ரீச்சிங் ஃப்ரம் பைபிள். வேதத்தின் ஆஸ்பெக்ட்லேருந்து படிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு சிறு வயதில் சில நேரத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு வாய்ப்புகள் கிடைக்காத நேரத்தில் உங்களுக்கு பிரசங்கிக்காமல் வந்திருக்கலாம். தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் நான் சொல்லியிருக்கலாம். வேதத்திலேருந்து தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ இதில் உங்களுக்கு என்ன புரியுது? ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்பப்பெல்லாம் ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் முன்னோடி போகிறீங்கன்னோ பின்னாடியே அது என்ன வருகிறது? உலகத்தில் அவருக்காக நீங்கள் ஜீவனம் பண்ணுவதற்கு என்ன தேவை அத்தனையும் கொடுக்குறார். உங்களை ஐஸ்வர்யவன் ஆகும்னு சொல்லலை, அந்த பொருள் மேல் நம்பிக்கை வைன்னு சொல்ல, ஆஸ்தி சேர்த்துக்கிட்டே போன்னு சொல்லலை. ஆனால் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன வேணுமோ தேவ பிள்ளையை வச்சு அங்கே அலங்கரிக்கிறார் இல்லையா? நாமத்தை மையப்படுத்துவதற்கு அவர் கொடுக்கிறார் என்பது தயவு செய்து சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். God is unlocking the blessings for your life. இயேசு விட்டு நான் போக மாட்டேன், கோடி ரூபாய் வந்தால் நான் போக மாட்டேன். அப்படி நான் போகிற மாதிரி ஏதாவது என் வாழ்க்கையில் வந்து எனக்கு வேண்டாம். ஆனால் பூமியில் வாழ்கிற நம்ம தேவ பிள்ளை என்பதை, அல்லேலூயா, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். யூதன்னா கொம்பன் அர்த்தம். வைப்போம். நான் ஒருதுக்காக நினச்சிக்குவேன், எவ்வளோ பெரிய ஆளாது, ஐ எம் ஸ்டில் அ டோர் கீப்பர், யூ மே பி த மினிஸ்டர், நான் யூதன். வணைஞ்சு போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான்.
உள்ளத்தில் யூதனானவனே யூதன். ஜனங்களுக்குள் கலர்க்காம விகற்பமாக இருக்கிறவங்க. சாப்பிடுன்னு சொல்லுவேன், நான் மாட்டேன்னு சொல்லுவேன். இலைக்கறி பலவீனம் நீ சொல்லுவேன், நான் சாப்பிட மாட்டேன். நீ ஏதோ சட்டம் போடுவேன், ஜெபிக்க கூடாது, நான் யூதன், உன் நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஆசீர்வாதங்க. எல்லாம் கர்த்தர் அவங்க பாபிலோனில் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானிகளை வைத்த தேவன். அந்நிய தேசத்தில் யோசேப்பை உயர்த்தின தேவன். அல்லேலூயா. தேவனை மட்டும் அவங்க வாழ்க்கையில் பார்க்கல, அவங்க உயர்ந்த ஸ்தானத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு 3 பாயிண்ட் நறுக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இன்னும் பைபிளில் நம் முற்பிதாக்கள் எல்லாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். ஆபிரகாமை பார்க்கும்போது ஆதியாகமம் 24:1 எழுதியிருக்கிறது, அவன் வயசாயிடுச்சு, அவனுக்கு வயசாயிடுச்சு. ஆனால் கர்த்தர் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து ஒரு டெஸ்டிமனி ஆண்டவர் கொடுக்குறார். அதை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. ஆதியாகமம் 26:4 அவன் பிள்ளைக்கு சொல்கிறாரு, ஆபிரகாம்னால தான் ஈசாக்கு ஆசீர்வாதம் வருது. ஆபிரகாம் அவனை பத்தி சொல்றாரு. ஆதியாகமம் 26:4 ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியால். அவன் இவ்வளவு தூரம் இருக்கான், இவ்வளவு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தவன், தேவ தரிசனம் பெற்றவன், தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற்றவன், ஆண்டு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவன், அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்தவன். ஏமேன். சொந்த பிள்ளையை கூட ஆண்டவர் அனுப்பும் போது இஸ்மவேலை அனுப்பிவிட்டான். அவனுக்கு அப்பா இவர் தான். ஏமேன். அடுத்த பிள்ளையை தியாகம் பண்ண வந்தவன். ஏமேன். எனக்கு முன்னாடி உத்தமன் நடந்து கொண்டு சொல்ல ஒரு உத்தமனாய் நடந்து கொண்டு வந்தவன். அவன் தேவனுக்கு he was called as a friend of God, தேவனுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டான். அவன் தேவனை விசுவாசித்தான். it was counted as a righteousness. இப்படி ஒரு ஆவிக்குரிய மனுஷனை கர்த்தர் சகல காரியத்தில் ஆசீர்வதித்து வந்தார். அல்லேலூயா. இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை இந்த கிறிஸ்டியானிட்டி அனுபவம் வாழ்க்கையில் இருக்குதுங்களா? how many times you encountered Jesus? எத்தனை முறை நமக்கு தரிசனத்தை appear ஆனார்? ஆனால் அவன் வாழ்க்கையை பாருங்க, அவ்வளோ பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள். அவனுக்கு பொண்ணு எடுக்க போகிறான், எலியேசர் பொண்ணு எடுக்க போகிறான். அவன் சொல்கிறான் அந்த வார்த்தையை பார்த்து, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் பண்ண ஜெனிசிஸ் 24:35 என் கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அவன் சீமானா இருக்கிறான். நீ பெரிய சீமானான்னு ஊரில் கேட்பாங்கல்ல, ஆபிரகாம் சீமானா இருக்கான்னு வேலைக்காரன் சொல்கிறான். எலியேசர் போய் பொண்ணு எடுக்கிற இடத்துல. அல்லேலூயா. இல்லை அவர் கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு உத்தமருங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, சேர்த்து சொல்கிறான் அவர் சீமானா இருக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்துல தான் வருகிறது. அல்லேலூயா. இதில் ஒரே ஒரு விஷயம், 14ஆம் அதிகாரத்தில் சோதோமில் போய் லோத்து குடியிருக்கும் போது அங்கே மீது ஒரு 5 ராஜா வந்து சோதோமியரை பிடிச்சிட்டு போகும்போது லோத்தை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த செய்தி ஆபிரகாம் கேள்விப்பட்டு ஒரு 318 பேரை கூட்டிகிட்டு போய் அடித்து விரட்டிட்டு சோதோமுக்கு வந்துடுவான். அப்போ சோதோமின் ராஜா, ஐயா நீ பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போ, ஆனால் அந்த ஆளுகளை மட்டும் விட்டுட்டு போ அப்படின்றான். அதுக்கு அந்த ஆபிரகாம் சொன்ன வார்த்தையை ஆதியாகமம் 14:21 இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீங்க ஆபிரகாம் ஒரு காரியம் சொல்லி கொடுக்கிறேன். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றவை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. பாருங்க, இதில் சொல்ற காரியம், எந்த மனுஷரும் என்ன ஆசீர்வதிச்சான், என்னை ஐஸ்வர்யவனாக்குன்னு சொல்லாதபடிக்கு நீ எனக்கு வேணாம், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான். நம்மளை ஆசீர்வதிக்கிற மேனேஜர் இல்லை, சூப்பர்வைசர் இல்லை, கம்பெனி இல்லை, நம்ம உறவினர்கள் இல்லை, ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு ஆண்டவர் கர்த்தர் எல்லா இடத்திலும் ஆட்களை வைத்திருப்பார். ஏமேன். மனிதர்களுடைய தயவு தேவை. மனிதர்கள் ராஜாவின் தயை நாடுவார்கள். நிச்சயமாக வெகுமதி நமக்கு வேணும், கொடுத்த ஆளை எப்படி கவர் பண்ணுவோம். ஆனால் நம்ம மனசு சொல்லணும், இயேசு தான் என்னை ஆசீர்வதித்தார். அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்த ஆபிரகாமை அனைத்து காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். 2வது ஈசாக்கோட வாழ்க்கையை ஆசீர்வாதங்களை பார்க்கிற போது ஏமேன் ஒரு வசனம் அவனுக்கு தெரியும். 26ஆம் அதிகாரம் ஜெனிசிஸ் 26 ஆதியாகமம் 26:13 எழுதியிருக்கிறது, அவன் ஐஸ்வர்யவனாகி, அதுவே பெரிய பணக்காரன் ஐஸ்வர்யன் ஆயிட்டான். ஏற்கனவே அவன் பணக்காரன் ஆயிட்டான். வரவரன்னு மறுபடியும் அடுத்து மோர் அண்ட் மோர். நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்களா போதுன்னு சொல்லலாம், இன்னைக்கு நீங்க போதுன்னு நீங்க சொல்லலாம், தப்பு இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, நான் மெய் பண்ண உன் கப்பு வலிந்து ஓடும். நம்பர் 2, நீ நல்ல விசுவாசி, தசமா கொடு பத்தியா, ஐ வில் போர் அவுட் மை பிளெஸிங்ஸ் ஃப்ரம் ஹெவன். இடங்கொள்ளாமல் there will be no room, no enough space. இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். 3வது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், press down, shaken together and running over. இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம்.
இதுக்கு எல்லாத்துட்டும் இருக்குது. வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆண்டவர் கொடுக்குறது வேணான்னு சொல்லாதீங்க, அது வலிஞ்சு ஓடட்டும். சபையில் இல்லை இல்லைன்னு வாரம் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படியே போனோம்னா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம இந்தியா பாஸ்டர் மாதிரி நம்ம அறிவிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா நமக்கு சொல்லவே தேவையில்லை. அதாங்க வசனம் சொல்றது, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானேன். அல்லேலூயா. நீங்கள் 1000 வாங்குறவங்களாம் 10,000 வாங்கிட்டீங்கன்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஒரு 10 பேருக்கு அப்படி ஆசீர்வதிச்சாருன்னா இந்த சபை காணிக்கப்பட்டு நம்பிக்கையில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. உங்கள் பாக்கெட்டில் விட்டு எடுப்பது நோக்கம் அல்ல, உங்கள் பாக்கெட் நிரம்பி வலிஞ்சு ஓடும் போது அள்ளுவோம் இல்லையா, அதுதான் ஆசீர்வாதம். ஏமேன். சரி, அடுத்து இந்த காரியத்தில் ஒன்று சொல்லுகிறேன். அந்த ஐசக்கோட ஆசீர்வாதத்தில் 22ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு நறுக்குன்னு சொல்கிறேன். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறை விட்டேன்னா அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஐசேக் ஆசீர்வதித்தது போல நீங்க வளருவதற்கென்று கர்த்தர் ஒரு இடத்தை உண்டாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நீங்க வளரத்துக்கு ஏத்த கம்பெனி, நீங்க வளரத்துக்கு ஏத்த ஊழியம், உங்களுக்கு ஒரு இடம் பார்ப்பதற்கு வனாந்திரமா இருக்கலாம், ஊருக்கு ஒதுக்கமா இருக்கலாம், அந்த இடத்துல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். எத்தனையோ கம்பெனி நீங்க ஜாயின் பண்ணி 10 வருஷம் ஒரே சம்பளம், there is no promotion, no progression. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இடத்தை உண்டு பண்ணி வைக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க பழுகி பெருக வேண்டும் என்றால் you must have a ground, land, a foundation. அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஒரு சகோதரன் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் பெங்களூரில் மெயின் ஏரியாவில் வீடு வச்சுருக்கிறாராம். இந்த லேண்ட் அப்ரிசியேஷன் ப்ரைஸில் இதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி டெவலப்ட். இப்போ ஒரு லேண்டு வாங்கினீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கக்கூடாது. ஒரு வீடு வாங்கினா அது நம்ம வாழணும். ஏன்னா இதுக்கு மேலே விலை ஏறாது, எல்லாம் ஃபுல்லி ஆக்குப்பைடு. இப்போ ஒரு எக்ஸ்டென்ஸ் ஏரியாவில் வாங்கினீங்கன்னா ஒரு 50 லட்சத்துக்கு வாங்கி வைக்கிறேன்னு வச்சிங்களேன், ஒரு மெட்ரோ வருது, ஒரு ஃபேக்ட்ரி வருது, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வருதுன்னா டக்குன்னு 1 கோடி ஆகிடும். ஏன்னா அந்த டெவலப் ஆக போகிற நேரத்தில் இந்த இடத்த நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஆண்டவர் தான் ஒரு ரெகபோத்தை உங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது ஓரமாக இருக்கே ஒதுக்கமாக இருக்குன்னு, கர்த்தர் உங்களை போய் அப்படி வைக்கிறார். அங்கே ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். இல்லை கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்களேன். ஆமென். அல்லேலூயா. சரி, யாக்கோபை குறித்து உங்களை எல்லாம் நான் கோலும் கையுமா போனேன், 2 பரிவாரம் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னார். அல்லேலூயா. 2 பரிவாரம் மட்டும்தான் தெரியும். அதையை தவிர நான் ஒன்று சொல்ல போகிறேன். இன்றைக்கு நிறைய பேர் கம்பெனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம். அது 31 வந்துருங்களேன். 40 வசனத்தில் சொல்கிறார் அவர், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது, இவ்விதமாக பாடுபட்டேன்னு சொல்லிட்டு 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர்னு லாபாண்ட சொல்கிறாரு. 10 முறை சம்பளத்தை மாற்றிருக்காங்க. அப்படின்னா 1000, 900, 900, 950, 750, ஒன்று கூட 1000 மேலே போகல. 10 முறை மாற்றியுமே 20 வருஷம் அங்கே இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி 1000 தடவை அவன் சம்பளத்தை குறைச்சாலே அடுத்து CV ரெடி பண்ணிவிடுவோம். Now we don't ask for God's counseling, right? ஏன்னா பிகாஸ் 1000 போயிடுச்சு நமக்கு. என் கூட கர்த்தர் பேசுன சொல்கிறேங்க, 10 முறை மாற்றியும் பொறுமையாக இருந்தாங்க. அவனை கர்த்தர் எப்படி தெரியும் ஆசீர்வதிச்சாரு? 2 பரிவாரம் இல்லை, அதுக்கு மேலே. நான் சொன்னது ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை கேட்டிங்கல்ல, ஈசாக்கோட ஆசீர்வாதத்தை கேட்டிங்களே, உங்களுக்கு இது புதுசாக இருக்கும். அதனால தான் புதுசாக ஒன்று கொண்டு வரேன். ஆதியாகமம் 49 வாங்க. ஆதியாகமம் 49 சிஸ்டர் 26வது வசனத்தில் இது எப்படி தெரியுமா? நம்ம அவன் புள்ளை ஜோசப்பை அவர் பிளஸ் பண்ணுறாரு. அதை பிரசங்கம் பண்ணால் எனக்கு 1 மாதம் இன்னும் 1 மணி நேரம் தேவைப்படுது. அவ்வளோ உள்ள ஓடினா யோசிப்பு கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை அடுத்த முறை கச்சிதமாக பார்க்கலாம். அதில் 26ல் அவனை குறித்து யாக்கோபு சொல்கிற வார்த்தை பாருங்க. உன் தகப்பனுடைய அதாவது உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம், யாக்கோபு என்று இருந்தவனை பேரை மாற்றி இஸ்ரவேலா இருக்கிறனே, உங்க அப்பாவோட ஆசீர்வாதம் என் பிதாக்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய். ஹல்லேலூயா. நீ பார்த்த உன் தாத்தா ஈசாக்கு, அதுக்கு மேல இருக்கிற கிராண்ட் தாத்தா ஆபிரகாம் ஆசீர்வாதம், என் ஆசீர்வாதம் பெருசுரா அப்படின்றார். ஹல்லேலூயா. ஏமேன். முடிவு புரிந்து வெட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுங்களா? அப்போ நீங்க வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இப்போ போகும்போது எப்படி போவோம்? எங்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட ஆசீர்வாதத்துக்கு மேலே கொடுக்குறாரு. ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவ என்ன தெரியுமா? இயேசு தாங்க நமக்கு ஆசீர்வாதம். அந்த இயேசுக்குள்ளே தான் இந்த பைபிள் இருக்க அத்தனை ஆசீர்வாதம் பைபிளில் தான் இருக்குது. அந்த இயேசு நம்ம கர்த்தர் யோசிப்போடு இருந்தார். நான் உன் கூட இருப்பேன் யாக்கோபுக்கு சொன்னார். நீ போயிடாதப்போ நான் உன் கூட இருப்பேன் ஐசாக்கு கிட்ட சொல்கிறார். எல்லாருக்கிட்டையும் இருந்த பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்றே இயேசு தான். அந்த இயேசு உங்கள்கிட்ட இருக்காங்கன்னா அன்லாக் த பிளஸிங்ஸ். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்ச எழுதி சென்றுங்களே?
முடிஞ்சிச்சு, நேரம் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்தோட போகணும். அல்லேலூயா. இயேசு கையை கொடிச்சு அப்படியே கொட்டும் போது எனக்கு வேணாம் உனக்கு வேணாம்னு சொல்லாது. தமிழ் பழமொழி சொல்லுவாங்க, கொட்டுற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுமா. தயவு செய்து தசம கூட சபையில் கொடுத்துருங்களேன். இந்த பிரசங்கத்தோடு சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். உண்மையே இவ்வளோ பாரப்பட்டு கத்துனேன்னு கர்த்தருக்கு தான் கொடுக்குறீங்க. யாருமே பிரசங்கம் பண்ணாதவங்களுக்கு கொடுக்குறீங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணுறோமே. நான் சொல்கிற வார்த்தையை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு இந்த சபையில் நீங்கள் தசமாக கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு எத்தனை மடங்கு ஏறுன்னு தெரியாது. அல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் உங்களை கர்த்தர் இந்த சபையில் நாட்டி இருக்காருன்னா நீங்கள் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பீங்க. அல்லேலூயா. நோவா காலத்தில் வந்த வெள்ளம் கூட அந்த ஒலிவ மரத்தை அசைக்க முடியல, ஏழை அப்படியே விட்டுக்கிட்டு வந்துச்சு. அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. இல்லை ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. யோசேப்போட ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் அதை சொல்லிடுறேன். அவன் பிளஸ் பண்ணும்போது சொல்கிறாரு, உன் தகப்புடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாக இருப்பார், சர்வவல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம். அதாவது ஆதியாகமம் 49:25, ஜெனிசிஸ் 49:25. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். அப்படின்னா மேலே இருந்து ஹெவன்லி பிளெஸிங், கீழே இருந்து எர்த்லி பிளெஸிங் ஜோசப்புக்கு வந்துச்சு. அல்லேலூயா. தேவன் 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 எது எடுத்தாலும் தேவன் தேவன் சொன்ன யோசேப்ப ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வதிச்சார், உலக பிரகாரமும் ஆசீர்வதிச்சார். என் சபையை இன்னைக்கு ரொம்ப பாரப்பட தெரியுமா? சபையில் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி தான் உங்களுக்கு தேவையை தருவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விட்டுறாதீங்க. ஒரே நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதெல்லாம் ஆரம்பம் தான், மதக திறக்கும் காலம் இது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் ஜெபம். ஆண்டவரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரை நினைத்து பார்த்து அனைத்து ஆசீர்வாதங்களால் எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. எதை இப்பொழுது எங்கள் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எது இப்பொழுது தேவை என்று நீர் உணர்கிறீரோ அதை திறந்து விடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு பின்னாக ஓடவில்லை, எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர் என்று அறிந்து உம் பின்னதான் வர நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதபடி நாங்கள் எப்பொழுதும் நிறைவான வாழ்க்கை வாழ நீர் எங்களை ஆசீர்வதித்து என்று அனுப்புங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். மல்கியா 4:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இங்க பார்க்கிறோம், இங்க நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நீங்க கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கார். முதலாவது நீங்க கொடுத்து பாருங்க, என்னை சோதித்து பாருங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று சொல்லி கர்த்தர் சொல்லி பார்க்கிறோம். அப்படினால கர்த்தருடைய இந்த நாளில் கூட கர்த்தருடைய சத்தியத்தை கேட்ட தேவ ஜனங்கள் நம்ம உதாரணமாய் நம்ம கொடுப்போம். நிச்சயமாகவே தேவன் கொடுத்த உங்களுடைய கரங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.
தமிழில் ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லை, முன்கை நீண்டாதான் முழங்கை நீளும்பா என்று சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, இறைக்கிற கிணறு தான். நீங்கள் இறைக்காமல் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்துட்டு அதிகமாய் வர்த்திக்கப்படும் பண்ணுவார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அப்படினால நாளில் கூட கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு என்று சொல்லி சாட்சியாக இருப்போம். கொடுங்கள், உதாரணமாய் கர்த்தருடைய ஊழியங்களுக்கு எல்லாம் கொடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட சபைக்கு வந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த நாள் கூட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டார் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அப்பா இந்த நாளில் கூட அப்பா நம்முடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை தொழுது கொண்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்க மாட்டேன். இதோ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்லி இந்த நாளில் கூட அப்படியே மகிழ்ச்சியோடு கூட உற்சாகத்தோடு கூட நம்முடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை தொழுது கொண்ட சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுப்புறதுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தில் தேவையில்லை எல்லாத்தையும் கருத்து சந்திங்க. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானம் தங்கும்படிக்க ஜெபிக்கிறோம். கொடுத்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேலை ஸ்தலங்களில் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். உயர்வையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டு புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் வழிவாசலை திறந்து கொடுத்து தொடர்ந்து இந்த தேசத்தில் ஆண்டரை பிள்ளைகள் வாசம் பண்ணும்படிக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கர்த்தரை பாதுகாவல் கரம் இருக்கட்டும். ஆபத்து நாச மோசங்களுக்கு பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலவீனத்தின் மத்தியில் சுகவீனத்தின் மத்தியில் வந்த பிள்ளைகளை எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோமப்பா. இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும் பொழுது தேவ சமூகத்தில் இருந்த ஆண்டவரே அப்படியே ஒரு பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே சமாதானத்தோடு கூட கடந்து செல்லும்படி கர்த்தர் கிருபை பாடும்படிக்க ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு விசை தேவ ஜனங்கள் எல்லாரும் அப்பா அவனுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். குறிப்பாக இந்த நாளில் கூட இந்த இடத்துல வந்தது நல்லது என்று சொல்லி அப்பா அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டு அப்பா வேண்டிய எல்லா கிருபைகளையும் இந்த இரக்கங்களையும் தயவையும் கர்த்தர் கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும் பொழுது தேவ சமூகத்திலிருந்து நன்மைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு கடந்து செல்லும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் கிருபை பாராட்டும் சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு நாமத்துக்கே ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.